செத்தவர் பேர் ரூபன். சொல்லப்போனால் இவர் ஒரு பெரிய லாண்ட்ரி செயின் வி ஃப்ரெஷ்ஷோட முதலாளி. இங்கே இவர் எப்படி வந்தார்? சார் காரில் வந்திருக்காரு, அதான் அவரோட காரு. சார் அதோட பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 பைக்கர் வந்து ஷூட் பண்ணதா சொன்னாங்க. அதோட சார் இங்கே பாடியில் நிறைய புல்லட்ஸும் இருக்குது. அதோட இங்கேயும் எம்டி ஷெல்லாம் இருக்குது. சார் இது ஒரு ப்ராப்பர் ஷூட் அவுட் சார். சார் 0.9 mm புல்லட். இந்த ப்ரொஃபஷனல் ஷூட்டர்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. சார் இவர் பல்ராஜ், இவரை பார்க்க தான் வந்திருக்காரு. இது எப்படி நடந்தது? சார் எல்லாம் ரொம்ப வேகமாக நடந்துடுச்சு. என்னால் நம்பவே முடியல சார். ரூபன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கொஞ்சம் சீக்கிரமாக வர சொன்னான். வாய்ஸை கேட்டப்பவே ஏதோ பதட்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அவனை என் கேபினில் உட்கார சொன்னேன். அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது இப்படி நடந்திருக்கு. ஏன் இவ்வளோ அவசரத்தில் இல்லை படபடப்பில் இருக்காருன்னு கேட்கவே இல்லையா நீங்கள்? சார் ரூபன் என்கிட்ட அவனுக்கு அவசரமாக ஒரு 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு சொன்னான். நான் ஏன் எதுக்குன்னு கூட கேட்கல. ரூபன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார், அதனால நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவன் எதுக்கு இவ்வளோ அவசரமாக இவ்வளோ பணம் கேட்டான்னு உண்மையிலேயே எனக்கு தெரியாது சார். கொஞ்சம் இருங்க, நில்லுங்க. மேம் ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. இப்படி நடந்ததுக்கு நாங்கள் ரொம்பவே சொல்லப்போனால் ரொம்ப வருத்தப்படுறோம். இப்போதான் நாங்கள் என்கொயரி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நாங்களே வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இவங்களை ப்ளீஸ் வாங்க, போங்க கூட்டிட்டு. சுனிதா இப்போ எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் ஃபைன். அவங்க கிட்ட பேசலாமா? சரி. ரூபன் சாரை பற்றி கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, யார் இவர்? சார் இவர் யஷ், எங்கள் லாண்ட்ரியோட மேனேஜர். நீங்கள் கொஞ்சம் சுனிதாவை கூப்பிட முடியுமா? இதோ போகிறேன். மிஸ்டர் யஷ், ரூபன் எப்படிப்பட்டவர்? அதாவது அவர் மற்றவங்ககிட்டலாம் எப்படி நடந்துப்பார்? லாண்ட்ரியில் யாருக்கிட்டையாவது சண்டாலாம் போடுவார்? இல்லை சார், அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் யார்கிட்டயே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். அவர் ரொம்ப டவுன் டு எர்த் சார். நீங்கள் கடைசியாக ரூபனை எப்போ பார்த்தீங்க சார்? சார் நேற்று சாயங்காலம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். அவருக்கு கால் வந்ததுன்னு அவர் கிளம்பி போனார். இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் மேடம். அப்போ தான் அவரை கொண்டவங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியும். சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ரூபன் ஏதாவது ப்ரெஷரில் இருந்தாரா? ஏதாவது டென்ஷனில் இருந்தாரா? ஏதாவது நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா அவர்கிட்ட? மாற்றங்கள் ஏதாவது தெரிஞ்சுதா? அவர் எப்படி இருந்தார்? எனக்கு தெரியும் ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும்னு. அவர் ரொம்பவே டென்ஷன்ல இருந்தாரு. அதோட இங்க பாருங்க சுனிதா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. விஷயம் என்னன்னு எங்ககிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து ஏதோ பிரைவேட் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி கால் தீனுவோட நம்பருக்கும் வந்திருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்ப ஆபத்தானவங்க. ரொம்பவே கேவலமான வார்த்தைகளால பேசுறாங்க. 5 கோடி ரூபாய் கேட்டாங்க. அவன் தன்னோட பேரை கட்டா கிஷோர்னு சொன்னான். சார், இவன் அந்த கேங்ஸ்டர் தானே? அவனே தான். கிரைம் வேர்ல்டோட முடிசூட மன்னன் சொல்லுவான்ல. அதனால தான் ரூபன் 80 லட்ச ரூபா கேஷ் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த கட்டாக்கு கொடுக்க. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் தீனு. நான் என்ன பண்ண முடியும் அண்ணி? நாங்க பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அண்ணனுக்கு எப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அண்ணி. சார், நானும் ரூபன் அண்ணாவும் பி ஃப்ரெஷ்னு ஒரு லாண்ட்ரி நடத்திக்கிட்டு வரோம். எங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் ரூபன் அண்ணா ஒரு பிஸ்னஸ் பர்சனாலிட்டியாக மாறிட்டார்.
பல பிஸ்னஸ் வீக்கெண்ட்ஸில் ரூபன் அண்ணா பற்றியும் அவர் பிஸ்னஸில் எவ்வளோ வேகமாக வளர்ந்தாருங்கிறத பற்றியும் ஸ்டோரிலாம் வந்திருக்கு. ரூபனோட சக்ஸஸ் ஸ்டோரியை ரொம்ப தப்பானவங்க படிச்சுட்டாங்க. சூப்பர். இப்போல்லாம் கேங்ஸ்டர்ஸ் கூட பிஸ்னஸ் மேக்சின்லாம் படிக்கிறாங்களா என்ன? இந்த கட்டாவோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கணும்பா. ஏதாவது கிடைச்சதா? எஸ் சார். ஆ, இங்கே பாருங்க சார், கட்டா கிஷோர் ரொம்ப பெரிய ஆளுங்கூடலாம் கனெக்ஷன் இருக்கு. இந்தியாவுக்கு வெளியே இருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறான். எப்பவும் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை. 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறதுல பெரிய ஆள். இவனுக்கு அகேன்ஸ்டாக ஏகப்பட்ட கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் அரெஸ்ட் மட்டும் பண்ண முடியல. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இவன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் ஆட்டி வச்சிட்ருக்கான் சார். எது வேணாலும் அவனால் அடைய முடியும். சார், இந்த கட்டா கிஷோர் ஸ்மக்லிங், கேம்பிளிங் அண்ட் ட்ரக்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கான். இவன் இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ்க்கெல்லாம் எப்படி வந்திருப்பான் சார்? பூர்வே, இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல தான் வேலை செய்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா? முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கணும். ஓகே? என்னாச்சு ஃப்ரெடி? ரூபனோட கால் ஹிஸ்டரி செக் பண்ணியா? ஆமாம் சார். ரூபனுக்கு எந்த பிரைவேட் நம்பர்லேருந்து கால் வந்துச்சோ அது VPN இன்டர்நெட் மூலமாக தான் சார் கால் வந்திருக்கு. ஓ சார், ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது சார். VPN இன்டர்நெட் மூலமாக கால் பண்ணுறத நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியாது சார். இந்த கட்டா கிஷோர் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா இருக்கா. அவ்வளோ சுலபமா எவிடன்ஸ் எல்லாம் விட்டுற மாட்டான். தயா, அநேகமா நம்ம லாண்ட்ரி பிசினஸ் நடக்கிற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் நமக்கு இதோட மொத்த விஷயமும் தெரிய வரும். யாரா நீங்க? அட, உங்கள் லாண்ட்ரி எங்கே தான் இருக்கு? சார், சிட்டிக்கு வெளியே இருக்கு. சிட்டிக்கு வெளியவா? நீங்கள் உங்கள் லாண்ட்ரியை சிட்டிலேருந்து இவ்வளோ தூரம் ஏன் தள்ளி வச்சிங்க? சார், அது ரூபின் அண்ணாவோட டெசிஷன் தான் சார். லாண்ட்ரியை சிட்டிக்கு வெளியே வைக்கணும்னு அவர் தான் சொன்னார். ஏன்னா எல்லா பொருளும் அங்கே தான் விலை கம்மியாக கிடைக்கும்னு சொன்னார். அதாவது சீப்பான லேண்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, பெர்மிட்ஸ். எங்கள் பிஸ்னஸ்க்கு இது எல்லாமே அவசியமாக இருந்தது சார். ஹலோ, என்ன சார்? எங்கள் லாண்ட்ரியில் அட்டாக் நடந்திருக்கு சார். வாங்க சார். ஏய், என்ன இங்கே என்னாச்சு சார்? இன்னைக்கு காலையில் வந்தப்போ வாட்ச்மேன் கீழே விழுந்துருக்கிறத பார்த்தேன் சார். அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன். எம்ப்ளாயி என்ன சொன்னாங்கன்னா, பைக்கில் 2 பேர் வந்தாங்களாம். செக்யூரிட்டி அடிச்சு போட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். இவங்க 2 பேரும் ரூபன் சார் கொண்டு அந்த பைக்கர்ஸ் அதான் சார் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இங்கே எத்தனை CCTV கேமரா இருக்கு? அப்படி ஸ்பெஷலாக என்ன வச்சுருக்கீங்க இங்கே இவ்வளோ CCTV கேமரா இருக்கு? சார், எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது சார். ஆனால் இந்த கேமராஸ் எல்லாத்தையும் ரூபன் அண்ணா தான் வச்சார். ஃப்ரெடி, ரெக்கார்டிங்கை செக் பண்ணு, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படி இங்கே என்ன இருக்கும்? இத்தனை கேமரா வச்சுருக்கானுங்க சார். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். லாண்ட்ரிக்கு நிறைய துணிங்க வருது, அவ்வளோதான். சார், CCTVயோட ஹார்ட் டிஸ்க் இல்லை சார். அநேகமாக பைக்கர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அதோட இந்த லாண்ட்ரியில் ஆள் இல்லையா? ஸ்டாஃப்ஸ்லாம் எங்கே இருக்காங்க? சார், பாஸ் இறந்ததுனால நான் தான் எல்லாருக்கும் லீவ் கொடுத்தேன். சார், நீங்கள் லாண்ட்ரியில் ஏற்றுனதுனால ரிஜிஸ்டர் இருக்கும். உங்களோட இந்த டெலிவரி ஸ்லிப்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார்.
சார் இந்தாங்க ரெஜிஸ்டர். ஸோ இந்த அக்கௌண்ட் புக் பார்க்கும்போது ரூபேன் அப்புறம் தீனுவோட இயர்லி ப்ராஃபிட் 2.5 கோடியா? அதோட போன வருஷம் 2 கோடி, அதுக்கு முதல் வருஷம் 1.5 கோடி. எனக்கு புரியல. 5 கோடி ரூபாய் கேட்டாங்க. இந்த கட்டா கிஷோர் எக்ஸ்ட்ராஷன்ல இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி கேட்டான்? இவன் ஆனுவல் ப்ராஃபிட்டை விட 2 மடங்கு அதிகமாக கேட்டிருக்கான். நீங்கள் 2 பேரும் ஏதாவது எங்ககிட்ட மறைக்கிறீங்களா? இல்லை சார், கடைசி சான்ஸ் இது. அடுத்த வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன். சார் நான் எதுக்காக மறைக்க போகிறேன்? எங்கள் அண்ணனை கொண்டவனை கண்டுபிடிக்கணும் தான் சார் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். அதை நாங்கள் கண்டுபிடிச்சே தீருவோம். ஃப்ரெடே, பங்கஜ், இங்கே இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண. இந்த கெமிக்கல்ஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் தான் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பு. சார் நான் ரூபன் அப்புறம் தீனுவோட லாண்ட்ரி பிஸ்னஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் சார். சார் வி ஃப்ரெஷ் லாண்ட்ரி நிறைய 3 ஸ்டார் ஹோட்டல்ஸோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஹரி ஸ்டார் ஹோட்டல், அப்புறம் ஸ்டாரேஜ் ஹோட்டல், அப்புறம் லியோன் ஹோட்டல். இங்கே அவங்க ஆல்டர்னேட் டேஸில் துணியை டெலிவரி பண்ணுறாங்க, அழுக்கு துணிங்களாம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் இந்த 2 ஹோட்டல், மேக்டி ஹோட்டல் அப்புறம் ஏ ஸ்டார் ஹோட்டல், இங்கே வாரத்தில் 2 நாள் தான் சார் அவங்க டெலிவரி கொடுக்குறாங்க. இந்த 2 ஹோட்டல் பிஸ்னஸும் இந்த ஹோட்டல்ஸோட ரொம்ப ஜாஸ்தியாகவே போகுது. ஓ அப்படியா? நீ எங்க வந்த? அந்த கெமிக்கலை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அத சொல்ல தானே வந்தேன். முதல்ல அத சொல்லு. ஹை குளோரோ மித்தைல் ஆக்சைடு. ஹை குளோரோ மிசைல். நல்ல வேலை சார், நீங்க அதை முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நானே உங்க வாயை மூடிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் முழுசா கேட்டிருந்தேன்னா அப்புறமா என் வாய் இங்க இருந்து அந்த பக்கம் அப்புறம் அங்க இருந்து இந்த பக்கம் வந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய பேரா இருக்கே. சரி, முதல்ல விஷயம் என்னன்னு கொஞ்சம் முழுசா சொல்றியா? என்னது அது? ரொம்பவே வாலடைல். என்னது? கெமிக்கல். அதால எந்த பொருளோடையும் ஈஸியா கலக்க முடியும். இது நிறைய கெமிக்கல் ப்ராசஸிங்ல பயன்படுத்துவாங்க. ஆனா பாஸ், லாண்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. துணிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது. தயா, இந்த கெமிக்கலை துணி துவைக்க பயன்படுத்த மாட்டாங்கன்னா அப்ப இந்த கெமிக்கல் லாண்ட்ரியில எதுக்கு வச்சிருக்காங்க? சார் இதெல்லாம் அந்த ஹோட்டலுக்கு போனா தான் சார் நமக்கு தெரிய வரும். தயா, ஜஸ்ட் திங்க். மற்ற ஹோட்டல்ஸ் எல்லாம் ரூபன் அண்ட் டீனுவோட லாண்ட்ரி வேன் 2 நாளைக்கு ஒரு தடவை துணி எடுக்கிறதுக்காக வர வைக்கிறாங்க. ஆனா மற்ற ஹோட்டல்ஸ்ல வாரத்துக்கு 2 தடவை தான் வர வைக்கிறாங்க. ரூபனோட கொலைக்கும் இந்த 2 ஹோட்டலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த ஏ ஸ்டார் ஹோட்டலுக்கும் மேக்டி ஹோட்டலுக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், எங்களுக்கு இந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்ட பேசணும். சொல்லுங்க சார். இங்க நான் தான் மேனேஜர். ஓ மேம், நாங்கள் சிஐடி உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும். என்ன விஷயம்? சரி, வி ஃப்ரெஷ் லாண்ட்ரி உங்கள் ஹோட்டலுக்கு வாரத்துக்கு 2 நாள் தான் டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா மேம்? சொல்லுங்கள். வி ஃப்ரெஷ் லாண்ட்ரி என்ன சார் கேக்குறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. இங்க பாருங்க மேடம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்க ஹோட்டலுக்கும் அந்த லாண்ட்ரி ஏஜென்சிக்கும் என்ன கான்டாக்ட் இருக்குன்னு தெரியும். சார், உங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தப்பான இன்ஃபர்மேஷனா? என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க ஹோட்டல்லே லாண்ட்ரி இருக்கு. நாங்க எதுக்காக வெளியில கான்ட்ராக்ட் கொடுக்க போறோம்? எங்க லாண்ட்ரியோட வேலை எல்லாத்தையும் எங்க இன்டர்னல் ஸ்டாஃபே பாத்துக்கறாங்க. அது எப்படி? சார், நான் இங்க 5 இயர்ஸா வேலை பாக்குறேன். நாங்க வெளியில இருந்து எந்த துணியும் உள்ள கொண்டு வரதில்ல, உள்ள இருந்து எதையும் கொண்டு போறதில்ல. அப்படியா? இங்கிருந்து துணி வரதும் இல்லை போறதும் இல்லைன்னா அந்த வி ஃப்ரெஷ் லாண்ட்ரியோட வண்டி எங்க போகுது? இதான் டிரைவர்ஸோட லிஸ்ட். எந்த டிரைவர் எந்த லாண்ட்ரிக்கு போவான்னு இருக்கு. இந்த மதனும் வீரனும் 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. சொல்லுங்க சார். மதன் அப்புறம் வீரன் மற்ற எல்லா டிரைவர்ஸும் எல்லா ஹோட்டலுக்கும் போகிறாங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும் இந்த ஏ ஸ்டார் மேத்யூ ஹோட்டலுக்கு மட்டும் தான் நீங்கள் போகிறீங்க ரெகுலராக. சார், எங்க வேலை அது. குட்ஸை போய் டெலிவரி பண்ணிட்டு திருப்பி வரணும். அப்படியா?
ஆனால் இந்த லாண்ட்ரிக்கும் இந்த ஹோட்டலுக்கும் எந்த கான்ட்ராக்டும் இல்லையே. அவங்க எந்த பொருளை டெலிவரி கொடுக்க போகிறீங்க சொல்லுங்கள். சார் நாங்கள் எந்த தப்பும் பண்ணல. நாங்கள் ரூபன் சாரோட ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணுறோம். என்ன மாதிரியான ஆர்டர்? சார் நாங்கள் 2 பேரும் அந்த ஹோட்டல்ஸில் எந்த டெலிவரியும் பண்ணுறதில்ல, எந்த ஆர்டர்ஸையும் எடுக்கிறதில்ல சார். சார் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேர் ஹவுஸ் ரோட்டில் பொருள் எடுத்துகிட்டு வந்து இறக்கி வைப்போம், அதை தான் டெலிவரி பண்ணுவோம். சார் முதல்ல எனக்கே ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அப்புறம் எங்க சம்பளம் ஏறிடுச்சு. இது எங்களோட டெய்லி வேலை சார். முதலாளிகிட்ட இதெல்லாம் பத்தி கேட்க முடியாதுல்ல. சரி, அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள என்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு உள்ள நுழைய பர்மிஷன் கிடையாது சார். அந்த 2 ஹோட்டல்ஸ்குள்ளேயும் எந்த டீலிங் நடக்கலைன்னா அப்புறம் எதுக்காக எழுதியிருக்கணும்? சார் இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி எந்த வேர் ஹவுஸும் எங்ககிட்ட இல்லை சார். மொத்த பிஸ்னஸையும் அண்ணா தான் பார்த்துக்கிட்டார். ஒருவேளை அவருக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் சார். சார் அதுக்கப்புறம் ஹோட்டல் வேர் ஹவுஸ்க்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா நான் லாண்ட்ரி ஹவுஸை மட்டும்தான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெடி, பங்கஜ், வேர் ஹவுஸோட முதலாளி யாருன்னு விசாரி. அப்புறம் உங்களை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். அப்புறம் தீனு, யாஷ் இவங்க ஃபோன் நம்பரை டேப் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்க. இவங்கள பார்க்க சாதாரணமாக தெரியல. சரி. அப்புறம் ரூபனோட பொண்டாட்டி சுனிதா, அவங்க ஃபோனையும் டேப் பண்ணுங்க. இந்த வேரஸ் பூரா காலியா இருக்கு சார். சார் இந்த ஷூ மார்க்ஸை பாருங்களேன். இங்க ஏதோ நிறைய பொருள்லாம் வச்சிருக்காங்க. அவசரமாக அதை மூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம தாமதமாக வந்துட்டோம் சார். எல்லா பொருளையும் எடுத்துட்டாங்க சார். இந்த வேர் ஹவுஸ் சூரியவன் ஒரு கம்பெனியோடது சார். அதுவும் ஃபேக்கா இருக்கு. சூரியவன் ஃபேப்ரிகேட்டர்ஸா? பேர் எங்கேயோ கேட்டிருக்கனே, ஆனா எங்க? ஓ, இந்த லாண்ட்ரியில் நடக்கிற விஷயத்துக்கும் அந்த சூர்யா ஒன் ஃபேப்ரிகேட்டர்ஸ்க்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இது கோஇன்சிடென்ஸ் இல்லை. சார் கிடைச்சிருச்சு. நீயும் அண்ணனும் சேர்ந்து என்னை ஏமாத்தலான்னு நினைச்சிங்களா? நீ இந்த கட்டா கிட்ட மோதிருக்கா, ஞாபகம் வச்சுக்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். டைமா? உங்ககிட்ட டைம் தானே இல்லை. கட்டா கிஷோர் அப்புறம் தினம் நம்ம டவுட் சரிதான். இவன் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறா. ஆனா என்ன அது? அவ என்ன மறைக்கிறா? சொல்லுதாயா? சூரியவன் ஃபேப்ரிகேட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சிருச்சு. ஃபேண்டாஸ்டிக். இங்கே என்ன நடக்குது சார்? பங்கஜ், முதல்ல இந்த இடத்த ஃபோட்டோ எடுத்துக்கோ. சில சாம்பிள்ஸ் எடுத்துக்கோ. அப்புறம் அதெல்லாம் ஃபாரன்சிக் அனுப்பு. இந்த இடத்துலயும் சிசிடிவி கேமரா ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த கேமராஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரோ வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு.
எப்பா சோலனுக்கு அந்த கெமிக்கல் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு செக் பண்ணியா? நான் செக் பண்ணிட்டேன். உங்க கர்ச்சீஃபை கொஞ்சம் கொடுங்க. ஏன் உங்ககிட்ட இல்லையா? அட ஒரு விஷயம் சொன்னா செய்யுங்களேன். கர்ச்சீஃபை கொடுங்களேன். ஏன் டார்ச்சர் பண்ணு? இப்ப இதை என்ன பண்ண போற? ரொம்ப சீப்பா இருக்கும் போல இருக்கு. 10-20 ரூபா இருக்குமா? அடடா, கர்ச்சீப் விற்கிற பிசினஸ் வேற பண்றியா நீ? இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சவனா. நீ தான் சொல்லிக்கணும். ஏய், என்ன அட பண்ற? ஏங்க, ஒரே ஒரு நிமிஷம், நான் என்ன பண்றேங்கிறத மட்டும் பாருங்க. சொல்லுங்க, என்ன இது குழந்தை மாதிரி? ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்தாங்க பாஸ், உங்களோட 20 ரூபா கர்ச்சீஃப் இப்ப 1 லட்சம் ரூபாய் கர்ச்சீஃப் ஆயிடுச்சு. என்ன விளையாட்டுது சொல்லு? விளையாடலைங்க, நான் ஒன்றும் விளையாடல. அது எப்படி பாசிபிளா இருக்கும்? பாசிபிள் தான் தயா, பாசிபிள் தான். எப்படின்னு தாரிகா சொல்லுமா. சார், உங்க கர்ச்சிஃபை எந்த கெமிக்கல்ல நாங்க போட்டோமோ அது வந்து சூனியவான் ஃபேப்ரிகேட்ஸோட பாத்டப்ல கிடைச்ச கெமிக்கல். அந்த கெமிக்கலை தான் இப்ப நாங்க யூஸ் பண்ணோம். இந்த லிக்விட்ல 2 கெமிக்கலோட மிக்சர் இருக்கு. ஒன்னு ட்ரைக்ளோரைடு மெத்தைல் ஆக்சிஜன், அது ரொம்பவே சீப். அப்ப ரெண்டாவது ரொம்ப காஸ்ட்லியான கெமிக்கல். என்னது? கொக்கைன். வாட்? கொக்கைன்? அதனால தான் இந்த கர்ச்சிஃபோட விலை 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப பாருங்க. பாத்தீங்களா, உங்களோட 1 லட்சம் ரூபாய் கர்ச்சீஃப் இப்போ திரும்பவும் 20 ரூபாய் கர்ச்சீஃப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பாருங்க. இதோ பாத்தீங்களா பாஸ், இதுதான் கொக்கைன். உங்க கர்ச்சீஃப்ல இருந்து இப்ப நாங்க எடுத்தது. என்னன்னா, இந்த டைக்ளோரோ மித்தைல் ஆக்சிஜனை ஒரு டப்ல ஊற்றுவாங்க, அதில் கொகைனை கலப்பாங்க. அது அதோட கலந்து அப்படியே லிக்விட் ஆகிடும். அப்புறம் அதில் துணிகளை நனைப்பாங்க. அப்புறம் அதை காய வச்சு நல்லா அயன் பண்ணி நேக்கா மடிச்சு ஹோட்டல் ஏ ஸ்டார்லையும் அப்புறம் ஹோட்டல் மெக்டிக்கு பக்கத்தில் இருக்கிற வேர் ஹவுஸ்க்கும் அனுப்பி வைப்பாங்க. அங்கே வேற ஒரு டப்ல இன்னொரு கெமிக்கலை ஊற்றுவாங்க. அதில் அந்த துணிகளை நல்லா நனைச்சி புழிஞ்சி கெமிக்கல் எல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கெமிக்கல் தண்ணியை சூடு பண்ணி அதில் இருக்கிற கொக்கைனை பிரித்து எடுப்பாங்க. அப்ப துணி துவைக்கிறங்கிற பேர்ல இவங்க எல்லாரும் சிட்டிக்குள்ள இப்படி கொக்கைனை கொண்டு வந்துட்டு இருக்காங்களா? கொக்கைன் வந்த அழிவு வருதுன்னு அர்த்தம். இவனுங்க அழிவு நம்ம கையில தான். உடனே தீனுவை பார்த்தே ஆகணும். என்ன சார், உண்மையை நீங்களே ஒத்துக்கிறீங்களா இல்ல நாங்க ஒத்துக்க வைக்கணுமா? எதுக்காக எங்க கிட்ட இருந்து மறைச்சிங்க? சார், நான் என்ன பண்ணட்டும்? நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். ஆனா நான் தான் இவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே. அந்த ஃபோன் கால் 5 கோடி ரூபாய். நீங்க கொக்கைன் விஷயத்தை எதுக்காக மறைச்சிங்க? என்ன கொக்கைனா? சும்மா இந்த மாதிரி நடிக்கிற வேலைலாம் வேணாம், சரியா? உங்க அண்ணனை கொன்னவங்கிட்ட நீ பேசின எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டோம். ஸோ இப்போ மொத்த உண்மையும் சொல்லிடுறியா? அதுதான் உனக்கு நல்லது. சார்,
கட்டா எங்களை கம்பல் பண்ணி இந்த விஷயத்த செய்ய வச்சான் சார். அந்த கொக்கைனை திருடி அவனுக்கு தெரியாம நாங்க பணம் சம்பாதிக்கிறோன்னு அவன் தப்பா நினைச்சான். இப்ப வரைக்கும் நாங்க 5 கோடி ரூபாய் சரக்க திருடி இருக்கோம்னு அவன் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதை எப்படியாவது அவனையும் எடுத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பணத்தை திரும்ப வாங்க தான் அவன் உங்களை மிரட்ட ஆரம்பிச்சானா? ஆனால் அந்த பணத்தை திரும்ப கொடுக்க டைம் ஆயிடுச்சு இல்லையா? அதான் ரூபேன்னு அவனை கொண்டுட்டான். ஆனா எங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு சார். லாண்ட்ரி பிஸ்னஸ்ங்கிற பேர்ல எங்களால் ட்ரக்ஸ் பிஸ்னஸும் பண்ண முடியும்னு. ரூபனுக்கு பணத்தாசை வந்துருச்சு. இந்த ட்ரக்ஸ் மூலமா நிறைய காசு சம்பாதிக்கலான்ற விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுட்டீங்களே, அநியாயம் பண்ற தொழில கூட நியாயம் இருக்கணும். ஐயா, அதுலேயும் கட்டா கிஷோர் மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபஷனல் கிரிமினல் தன்னோட லாஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். தன்னோட பணத்தை அடைய அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். சார், நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்புக்கு பரிகாரமாக எங்கள் அண்ணா அவரோட உயிரையே இழக்க வேண்டியதாயிடுச்சு. தினம் முதல்ல இதை சொல்லு. அந்த கட்டா உங்ககிட்ட என்ன சொன்னா? உன்னை எங்கே பார்க்க வரானா? சார், இன்னைக்கு ராத்திரி இது சம்மந்தமாக தான் கால் பண்ணுறான்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு நைட்டா? சரி, நீ அவன்கிட்ட பேசு. அவன் எப்படி தப்பிக்கிறான்னு நானும். ஆனால் சார், அவன்கிட்ட கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை சார். அவனுக்கு மட்டும் பணத்தை கொடுக்கலன்னா அவன் என்னையும் கொன்னுடுவான் சார். பயப்படாத, நாங்களும் உன் கூட போறோம். கட்டாவோட கால் தான், அவங்ககிட்ட பேச. ஹலோ, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நான் வருவேன். மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து சேரு. நீ எங்கே வரணும்னு நானே உனக்கு கால் பண்ணுவேன். அப்புறம் நீ ஏதாவது வேலைத்தனம் பண்ணணுன்னு நினச்ச, உன் அண்ணனுக்கு என்ன நடந்ததோ அதே தான் உனக்கும் நடக்கும். அவனை உன்னை கொன்னுடுவான், பார்த்துக்க. ஆ, சரி. நாம் அவனை ஃபாலோ பண்ற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. இந்த பைக்கர்ஸ் யாரு? இவனுங்களா? இவனுங்க தான் அவனுங்க நினைக்கிறேன். இந்த ட்ரக் எங்க இருந்து வந்துச்சு? ஏய், ட்ரக் எடுறா. வண்டி எடு. சீக்கிரம் எடுறா வண்டிய, சீக்கிரம். அட கடவுளே, இவங்க எங்க போனாங்க தெரியலையே. சார், இங்கேருந்து ரைட் போங்க. ரைட். நெக்ஸ்ட் 200 மீட்டர்ஸ்ல லெஃப்ட் எடுக்கணும் சார். அங்க போறாங்க. கார் அங்க போகுது. அப்ப அந்த பைக்கர்ஸ் எங்க போனாங்க? நீ அந்த காரை ஓவர்டேக் பண்ணு சார். அதை அப்படியே பிளாக் பண்ணு. ஏய், யார் நீ? வெளியில வா. கீழே இறங்க.
தீனு எங்க? யார் நீ? சார் சார் நான் 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 காயா கம்பெனியில் டிரைவராக இருக்கேன் சார். சார் சார் பைக்கில் ஒரு ஆள் வந்தார் சார். அவர் தான் இந்த வண்டியை கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டுருன்னு சொன்னார் சார். நம்ம கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போயிட்டானுங்க சார். தீனு எங்கே போயிருப்பான்? அவங்க எங்க? கடபாய் கூட்டிட்டு வந்தாச்சு ஏதோ. அங்க பாருங்களேன். விடு, வாடா விடுங்கன்னு சொல்றேன்ல. வா. ஏய், வாடா. நாம இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை யாருக்குமே தெரியாம தான் டினுவோட கார்ல செட் பண்ணோம். அப்படி இருக்கிறப்போ நாம அவனை ஃபாலோ பண்ற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ குறுக்க அந்த ட்ரக் வந்தது நிச்சயமா அவங்களுடைய பிளானாக தான் இருக்கணும். அதாவது சார், நம்ம என்ன செய்ய போறோம்னு அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் சார், நம்மளோட பிளானை பற்றி நமக்கு மட்டும் தானே தெரியும். சரியா சொன்ன. நம்மளை தவிர தீனுவுக்கு. டீனு கிட்ட இருந்தா இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கும் சார். அவன் தான் யார்கிட்டயாவது சொல்லியிருப்பான். இந்த போன் அவனோட தானே. ராத்திரியில இருந்து அவன் யார்கிட்ட எல்லாம் பேசினாங்கிறத நல்லா செக் பண்ணி பாரு. 9 மணிக்கு இந்த பிளானை பற்றி அவங்ககிட்ட சொன்னோம். 9 மணிக்கு அப்புறமா ஒரே ஒரு கால் தான் பண்ணியிருக்கான். 10 மணிக்கு அதுவும். யாருக்கு? பல்ராஜ். பல்ராஜ். நீங்க என்ன பண்றடி? உனக்கு நான் யாருன்னு தெரியாது. நான் கட்டா கிஷோர் கிட்ட வேலை செய்யறவன். நான் தான் ரூபனியை கட்டா கிட்ட மீட் பண்ண வச்சேன். நான் தான் கட்டானா கிட்ட சொன்னேன் ரூபன் அவரோட கொக்கைனை திருடுறான்னு. சிஐடியோட மொத்த இன்ஃபர்மேஷனையும் நான் தான் கொடுத்தேன். நீங்க செய்யறது தப்பு. டோன்ட் ஷூட் மீ. துப்பாக்கியை கீழே போடுங்க. கீழே போடுங்க. என்ன பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். இப்போ சொல்லு, தீனுவும் கட்டாவும் எங்க? அது எனக்கு தெரியாது. நீ போய் சொல்ற. நீ ரூபனை டபுள் கிராஸ் பண்ணிருக்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கட்டா கொடுத்துருக்க. எனக்கு வேற வழி தெரியல. என்னால கட்டாக்கு நோ சொல்ல முடியாது. கட்டாக்காக நீ வேலை செய்யற. ஆனா அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதுல்ல? நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே சார். உண்மையிலேயே கட்டா தீனுவை எங்க கூட்டிட்டு போனாருன்னு எனக்கு தெரியாது. கட்டா அப்புறம் கட்டை, இது ரெண்டுமே உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த விஷயம் உனக்கு அப்பவே புரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. உன் அண்ணன் கதைய நான் தான் முடிச்சேன். இவ்வளோ நடந்தும் இந்த விஷயத்துல நான் எவ்வளோ ஆபத்தானவன்னு உனக்கு புரியலல்ல. உன்னை காப்பாத்த இங்க யாரும் வர முடியாது. சிஐடியால கூட முடியாது. நீ இப்ப எங்க இருக்கான்னு கூட அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நான் கட்டாவை 2 தடவை தான் பார்த்துருக்கேன். அதுவும் இங்கதான், இந்த ரெஸ்டாரண்ட்ல. அதை தவிர கட்டா எங்க போறான், என்ன பண்றான், எங்க இருப்பான் எதுவுமே எனக்கு தெரியாது. அது இங்க பார் சார். கொஞ்சம் இரியா, ஒரு நிமிஷம் இரு. சார், ஒரு முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு கேளுங்க சார். கட்டா மாதிரியான கிரிமினல் பல்ராஜை எதுக்காக ரெஸ்டாரண்ட் வர சொல்றான்? அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல.
எதுக்கு சார்? அந்த கட்டாவை நீ எங்க மீட் பண்ணுவ? இந்த ரெஸ்டாரண்ட்லயா? ஆமா சார், இது கட்டாவோட ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட். இங்க கட்டாக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் சார். எப்பவும் இங்க அவனுக்கு ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணியிருக்கோம். இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, கட்டா எப்பவும் எதுவும் ஆர்டர் பண்ணவே மாட்டான். இங்க ஒரு வெயிட்டர் இருக்கான் சார், அவனுக்கு தான் தெரியும் என்ன எடுத்துட்டு வரணும், எப்ப எடுத்துட்டு வரணும்னு. யார் அந்த வெயிட்டர்? அவன் ஒரு ஸ்பெஷல் வெயிட்டர் சார். ஏய், எங்கடா ஓடுற? சார் நான் எந்த தப்பும் பண்ணல. ஏய், எந்த தப்பும் பண்ணலாம்னா ஏன் ஓடுற? எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏய், இப்போ ஒரு உயிர் ஆபத்துல இருக்கு தெரியுமா உனக்கு? ஒழுங்கு மரியாதையா உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லிடு. உனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு மட்டும் சொல்லிடாத. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் சார் இருந்தார். எங்க போனா? இப்போ எங்க போயிருக்கான்னு சொல்லு. சார் கட்டா யார்கிட்டயும் ஃபோனில் கோவிலுக்கு பக்கத்துலன்னு சொன்னார். கோவிலா? எங்க இருக்க? எந்த கோவில்னு தெரியாது சார். பங்கஜ், அந்த ட்ரக்கால வண்டி நின்னுக்குன்னா நிச்சயமா அந்த இடத்துல தான் இருக்கணும். மேப்ல செக் பண்ணி பாரு, அந்த இடத்துல ஏதாவது கோயில் ஏதாவது இருக்கான்னு பாரு. சார், இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டா ஒரு வழி காட்டுக்குள்ள போகுது. காட்டுக்குள்ளையா? இந்த இடமா இருக்குமோ? கட்டானா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. உன்ன மன்னிக்கணுமா? நோட் எங்க? காசு எங்கடா இருக்கு? அண்ணா அதை எடு. $5 கோடி கேட்டா கிழிஞ்ச பேப்பர் வச்சு தரியா? நாளைக்கு இதே நியூஸ் பேப்பர்ல ஓம் பேர் வரப்போகுது. தலைப்பு செய்தியா, அதுவும் ஃப்ரண்ட் பேஜ்ல. நீயும் உன் அண்ணன் மாதிரியே இந்த உலகத்துல இருக்க போறதில்ல. நான் தான் சொன்னல, என் கிட்ட வச்சுக்கிட்டா நான் சும்மா விட மாட்டேன். கட்டானா கட்டான என்ன மன்னிச்சிருங்க. நான் அந்த சிஐடிக்காரங்க பேச்சு கேட்டு இப்படி பண்ணிட்டேனே. நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். பணத்தை கூட நான் எடுத்து வச்சுட்டேனே. நீ அழறத பார்க்க போர் தான் அடிக்குது. இனிமே உனக்காக மற்றவங்க அழுவாங்கடா. கட்டா கிஷோர், நியூஸ் பேப்பர்ல வேற யார் பெரியோ பிரிண்ட் பண்ணலான்னு இருந்தால, நாளைக்கு உன்னோட பேரு தான் எல்லா பேப்பர்ஸ்லயும் ஹெட்லைன்ஸா வரப்போகுது.